ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மைண்ட் கிராஃப்ட் தான் ப்ளே பண்ண போகிறோம். பட் எனிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் எவ்ரி 30 செகண்ட்ஸ். அதாவது ஒவ்வொரு 30 செகண்டுக்கும் என்ன வேணாலும் ஆகலாம் அப்படின்ற மாதிரி மோடு தான் ட்ரை பண்ண போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, வேர்ல்டுக்குள்ளே வந்தாச்சு. பார்த்தா 1 நிமிஷம் 40 செகண்ட் தான் ப்ரிப்பரேஷன் டைமிங்கா? என்னடா சொல்கிறீங்க? இதில் ஒன்றுமே பண்ண முடியாது. இதில் பக்கத்தில் எங்கேயுமே மரத்தை கூட காணோம். மரம் இருந்தால் அட்லீஸ்ட் உட்டன் ஸ்வாடாவது பண்ணலாம். எங்கடா? கண்ணு கெட்டின தூரம் வரையும் ஒரு மரத்தை காணோம். சரி போய்கிட்டே பார்க்க வேண்டியது தான். அவ்வளோதான், இன்னும் 1 நிமிஷம் 20 செகண்டு தான் இருக்குது. இதில் ஒன்றுமே பண்ண முடியாது. சரி மரத்தையும் காணா. டேய், ஒரு மரத்தையாவது கண்ணில் காமிங்கடா. சரி இந்த சைடு இருக்கா? இங்கிட்டும் இல்லைங்க. எங்கிட்டா போய் நான் மரத்தை தேடுறது? அடப்பாயில், அங்கே ஒரு மரம் இருக்குங்க. அங்கே போகிறதுக்குள்ளேயே டைம் முடிஞ்சிருமே. சரி போய் பார்ப்போம், கிடச்சா நமக்கு லக்கு. சரி என்ன ஆக போகுதுன்னு வேற தெரில. ஸ்வாடை வச்சு சமாளிக்க முடியுமான்ட்டு 55 செகண்டு தான் இருக்குது. இதில் ஒரு ஸ்வாடு பண்ணுறதெல்லாம் முடியுமான்னு தெரில. சரி போய் பார்க்கலாம். ஓகே, மரத்துக்கிட்ட வந்தாச்சு. இப்போதைக்கு விலாக் எடுத்துக்குவோம். ஓகே, 40 செகண்டு தான் இருக்குது. கொஞ்சமாவது டைமிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். சரிங்க, 3 இது போதும்னு நினைக்கிறேன். இதை வச்சு பண்ணுவோம். பத்தலாட்டி எடுத்துக்குவோம். சரி ஃபஸ்ட்டு கிராஃப்டிங் டேபிள். ஓகே, கிராஃப்டிங் டேபிளை வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா 8 பிளாங்க்கு பண்ணிவிட்டு குச்சி பண்ணிக்குவோம். ஆஹா, எல்லாத்துக்கும் குச்சி பண்ணிட்டு. சரி இப்போ இன்னொருக்கு வேறு மரம் வெட்டணும். ஓகே, அவ்வளோதான். 22 செகண்டு தான் இருக்குது. இதில் எங்கேருந்து ஸ்வாடு பண்ணுறது? ஓகே பண்ணிடலாம். பிளாங்கை ஃபஸ்ட்டு பண்ணு, அடுத்து ஸ்வாடு. 1 2 டைம் முடிஞ்சா? டைம் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். நில்லுங்க பார்ப்போம். ஓகே, இன்னும் 8 செகண்ட் இருக்குங்க. இன்னும் 2 ஸ்வாடு பண்ணி வச்சுக்குவோம், எதுக்கும் தேவைப்படும். ஓகே, இன்னும் 2 செகண்டு. என்ன வரப்போகுதுன்னு தெரில. என்னதுடா அது? ரேவஞ்சர்னு நினைக்கிறேன். நில்லுங்க பார்ப்போம். ஆமாம், 2 ரேவஞ்சர் இறக்கி விட்டாங்க. ஆகா, திரும்பி பார்த்து தப்பு பண்ணிட்டோமோ? பின்னாடியே தான் துரத்திட்டு வருது. இந்த உட்டன் ஸ்வாடெல்லாம் வச்சு அது கூட சண்டைக்கு போனோன்னா நம்ம கதை தான் முடியும். அதனால் திரும்பி பார்க்காம ஓடுறது தான் நமக்கு நல்லது. சரி, அது அங்கேயே நின்றுச்சு. இப்போதைக்கு இடையில பசிச்சா சாப்பிட்றதுக்கு ஃபுட்டை கலெக்ட் பண்ணுவோம். ஓகே, இன்னும் 3 செகண்டு. அடுத்து என்ன வரப்போகுதுன்னு தெரில. ஈஸியாக கொடுத்தா நல்லாயிருக்கும். சரி என்ன வந்திருக்குன்னு பார்ப்போம். என்ன வந்திருக்கு? சல்கரு. ஐயோ, அதை பார்த்துட்டு கீழே விழுந்துட்டு. சரி, அவ்வளோ பெரிய பள்ளம் இல்லை, அதனால் ஈஸியாக வந்தாச்சு. நல்ல வேலை குட்டி பள்ளமாக இருந்துச்சு. இந்த சல்கர் வேறு அங்கேருந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்குது. ஓகே, அந்த சைடு போயிடுவோம். கொஞ்சம் தூரம் போனால் தான் அட்டாக் பண்ணாது. இன்னும் 9 செகண்டு தான் இருக்குது. அடுத்த ஆபத்து வர. ஆபத்துக்கு மேலே ஆபத்தாக வந்துட்டுருக்கு. ஸோ அதுதான் இந்த மோடே. ஓகே, இன்னும் 1 செகண்டு. ஆகா, இன்னொன்று ரேவஞ்சரை இறக்கி விட்டாங்க. எத்தனை ரேவஞ்சரு? 3 ரவுண்டு ரேவஞ்சராக இறக்குறாங்க. சரி, இந்த தடவை 1 தான் இறக்கியிருக்காங்க. அதனால் அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த தண்ணிக்குள்ளே போயிடலாம். சரி, பின்னாடி வரல போல். அது பின்னாடி வருதுன்னு தான்டா நான் தண்ணிக்குள்ளே குதிச்சேன். பார்த்தா அது பின்னாடியே வரல. ஓகே, இன்னும் 7 செகண்டு தான் இருக்குது. அடுத்து என்ன வரப்போகுதுன்னு தெரில. இங்கே வேறு ஆமை நிற்கிது. ஓகே 1. சரி, ஆன்வில் சவுண்டு தான் கேட்குது. ஓகேங்க, இந்த தடவை ஸ்கிப் பண்ணிட்டேன். இன்னும் 1 செகண்டில் அடுத்த ஆபத்து வரப்போகுது. ஐயோ, தண்டரை போட்டு விட்டாங்க. நல்ல வேலை பக்கத்துலேயே தண்ணி இருக்குது, இல்லைன்னா சோழி முடிஞ்சிருக்கும். ஓகே, தண்ணிக்குள்ளே வந்தாச்சு. பாதி ஹெல்த்தை போட்டு தள்ளிட்டீங்களேடா. சரிங்க, இப்படிலாம் பண்ணால் எப்படிடா தப்பிக்கிறது? ரேவஞ்சர் இந்த மாதிரி இறக்குனா கூட ஓடிடலாம். திடீர்னு தண்டரை போடுறாங்க. சரி, வெட்டியாக இருக்க டயத்தில் கொஞ்சோண்டு ஃபுட்டை கலெக்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போதைக்கு கொஞ்சோண்டு கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஃபுட்பார் இறங்குற மாதிரியே இல்லை, அதனால நமக்கு பிரச்சனை இல்லை. சரி, அடுத்து என்னத்தையும் இறக்கிட்டாங்க. ஆகா, விதர்ஸ்கெலிட்டனு. அட பாவிகளா, இதுக்கு நீங்கள் விதரையே இறக்கலாம்டா. விதர்ஸ்கெலிட்டன் தான் தலைவலியே, அதுக்கு விதரையை சமாளிக்கலாம் போல். ஓகே, அங்கேயே நின்றுட்டாங்க. இப்போ இன்னும் 17 செகண்ட் இருக்குது அடுத்த ஆபத்துக்கு. அது வரையும் என்ன பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். ஒன்றுமே பண்ண முடியல. ப்ரிப்பரேஷன் டைமாவது அதிகமாக கொடுத்துருக்கணும். ஓகே, 7 செகண்டு, 5 செகண்டு, 4 செகண்டு. சரி, இந்த கோழியவாவது அடிப்போம். ஓகே, இப்போ ஆகா, திரும்ப தண்டரா.
பக்கத்தில் வேறு தண்ணி இல்லை. கதை முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரி இதுக்குள்ளே தண்ணி இருக்குமோ? இல்லைங்க, இதுலேயே தண்ணி இல்லை. சுப்பாடி நிப்பாட்டிட்டாங்க. நான் கூட கதை முடிகிற வரையும் எரியும்னு நினச்சேன். சரி கொஞ்சோண்டு பசிக்குது, சாப்பிட்டுக்குவோம். ஓகேங்க, இன்னும் 12 செகண்ட் இருக்குது. இவ்வளோ நேரம் சாகாமல் விளையாடுறதே பெரிய அதிசயம்தான். ஓகே 6 5 பேசாமல் தண்ணியில் குதிச்சிருவோம். தண்ணியில் எனக்கு தெரிஞ்சு ஆபத்து கம்மியாக இருக்கும்னு நம்புகிறேன். சரி ஸ்லோனஸா? என்னடா எல்லாத்தையும் ஜூம் பண்ணி காமிக்கிறீங்க? ஆஹா, ஒன்றுமே தெரிய மாட்டுது. அட பாவிங்களா! ஆஹா, தண்ணிக்குள்ளேயே முழுக ஆரம்பிச்சிருச்சு. நல்ல வேலை கொஞ்ச நேரத்தில் விட்டாங்க, இல்லைன்னா தண்ணியில் முழுகியே செத்துருப்பேன். சரிங்க, அதுக்குள்ளே டக்கு டக்குன்னு 30 செகண்டு போயிடுது. இப்போ தான் இந்த ஆபத்து வந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே அடுத்த ஆபத்து வரப்போகுது. சரி இப்போதைக்கு கொஞ்ச நேரம் வெளியில் நின்றுட்டு, ஓகே இதுக்கு மேலே வெளியில் நின்றால் நமக்கு தான் ஆபத்து. அப்படியே வெளியில் வச்சு சமாதி கட்டிடுவாங்க. சரி இப்போ என்னென்னா, ஆஹா தண்ணியில் வந்தனால பொழைச்சேங்க. அங்கேயே நின்றுனேன்னா கதையை முடிச்சிருப்பாங்க. நான் சொன்ன மாதிரியே சமாதி தான் கட்டியிருப்பாங்க. ஓகே இப்போதைக்கு நம்ம இது மேலே ஏறலான்னு நினைக்கிறேன். இன்னும் 12 செகண்ட் இருக்குது. அதுக்குள்ளே கொஞ்சம் தூரம் ஓடலான்னு பார்க்குறேன். இல்லைங்க, கம்மியாக தான் டைம் இருக்குது. அதனால் திரும்ப தண்ணியிலே குதிச்சிருவோம். ஓகே 3 2 1 என்ன வந்திருக்கு? இல்லைங்க, ஸ்பைடருன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஸ்பைடர் தான் வந்திருக்கு. அப்படி தான் சவுண்டு கேட்டுச்சு. ஓகே இன்னும் 21 செகண்டு. இப்போ தான்டா ரொம்ப நேரம் டைம் இருக்கிற மாதிரி தோணுது. இதுக்கு முன்னாடிலாம் பட்டு பட்டுன்னு போயிடுச்சு. சரி இப்போ மேலே ஏறிடலாம். தண்ணிக்குள்ளேயே இருந்து டயத்தை வேஸ்ட்டு பண்ண வேணாம். ஓகேங்க, இங்கேயாவது மரம் வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏதாவது பண்ணியிருக்கலாம். சரி இப்போ அடுத்த ரவுண்டு வரப்போகுது. என்ன வரப்போகுதுன்னு தான் தெரில. ஓகே க்ரீப்பரு சவுண்டை போட்டாலே தெரியுது. க்ரீப்பர் தான் வந்திருக்கு. ஆமாம், நினச்ச மாதிரியே 2 க்ரீப்பர் இறக்கி விட்ருக்காங்க. சரி இந்த க்ரீப்பர் வெடிக்கட்டும். நம்ம பேசடிக்கு தண்ணிக்குள்ளே அந்த சைடு ஃபுல்லாக கடல் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே போக வேணாம். இன்னும் ஒரு க்ரீப்பரு இதை மட்டும் வெடிச்சிச்சுன்னா நம்ம ஃப்ரீ ஆயிடலாம். சரி நில்லுங்க, பக்கத்தில் போய் வெடிக்க வச்சிடலாம். ஓகே வெடிக்குதா? ஐயோ மாட்டிக்கிட்டே. கதையை முடிச்சு விட்டாங்க. சரி இப்போதைக்கு திரும்ப கதையை முடிச்சு விட்டாங்க. அப்போ தான் என்னென்னா நார்மல் க்ரீப்பரு, இப்போ என்னென்னா சார்ஜடு க்ரீப்பரை இறக்கி விட்டாங்க. சரி போங்கடா. நல்ல வேலை கீப் இன்வென்ட்ரி ஆளில் இருந்துச்சு. நான் சாவேன்னு தெரிஞ்சே வச்சுருப்பாங்க போல். ஓகே ஒருக்க கூட சாவலைன்னு சொன்னேன், பார்த்தா தொடர்ந்து 2 தடவை செத்தாச்சு. இப்போ இந்த சைடு ஓடி பார்ப்போம். நம்மகிட்ட அட்டாக் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை, 4 உட்டன் ஸ்வாடை தவிர. அதுவும் அதை வச்சு சாப்பாட்டுக்கு தான் அடிச்சிட்ருக்கேன். சரி இப்போதைக்கு திரும்ப ஆன்வில் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், நல்ல வேலை தப்பிச்சு ஓடியாச்சு. அப்புறம் மண்டையை பொழந்துருப்பாங்க. சரிங்க இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இன்னும் 10 செகண்டு தான் இருக்குது. அடுத்த ஆபத்து வர அங்கே ஒரு கோழி போகுது, அதை பேசாமல் அடிச்சிருவோம். ஓகே இல்லைங்க, 3 செகண்டு தான் இருக்குது. அங்கேயே நின்றா கதையை முடிச்சுட்ருவாங்க. சரி என்ன வந்திருக்குன்னே தெரில, சவுண்டே வரல. ஓகே ஆகா, மண் போட்டு மூட பார்த்துருக்காங்க. அட பாவிகளா! சரி இப்போயாவது போய் அந்த கோழி அடிப்போம். சரி ஆஹா, திரும்ப விழுந்துட்டேனா? அப்போ இந்த சல்கர் கூட சண்டை போடும்போதும் அப்படி தான் விழுந்து. ஓகே இப்போதைக்கு இங்கே ஒரு கோழி இருக்கா? ஓகே கோழியை தான் அடிச்சிட்ருக்கே. கோழி ஆடு மாடதா வரதெல்லாம் அடிக்க மாட்டேறேனே. சரி 3 செகண்டு 2 1. இப்போ என்னடா திரும்பவும் ஸ்லோனஸா? டேய் ஒன்றும் ஸ்லோனஸை போடுங்க, திடீர்னு ஜூம் பண்ணி விட்டுறாங்க. எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டுது. சரி போயிருச்சு, நல்ல வேலை போச்சே. சரிங்க, நானும் அடி வாங்கிட்டே தான் இருக்கேன். ஆனால் ஹெல்த்து பார் ஃபுட்பால்லாம் குறையிற மாதிரியே இல்லை. ஹெல்த்து பார் கூட குறையுது, ஆனால் இந்த ஃபுட்டு பார் குறையிற மாதிரியே இல்லை. சரிங்க இப்போதைக்கு அடுத்து என்ன மாபு வர போகுதுன்னு தெரில. ரொம்ப நேரமாக மாபு இல்லை. இந்த மண்ணை போட்டு மூடுறது ஆன்விலாக தான் வருது. சரி ஜம்பா? ஓகே ஜம்ப் பண்ணிகிட்டே சோலி முடிஞ்சிச்சு. சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, கதையை முடிச்சு விட்டாங்க. ஜம்ப் பண்ணும்போதே நினச்சேன்டா இப்படி தான் வைப்பீங்கன்ட்டு. ஜம்ப் பண்ணால் விட்டா வேர்ல்டை விட்டே வெளியில் போயிருப்பேன் போல். சரி அதை பற்றியே யோசிக்காமல் அடுத்து எதை சமாளிக்கிறது அப்படின்னு யோசிப்போம். ஓகே அடுத்தாவது இன்ட்ரெஸ்டிங்காக கொடுப்பாங்களான்னு தெரில. மற்றது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது, ஆனால் ஏதாவது பெரிய மாப்பா கொடுத்தா நல்லாயிருக்கும். ஓகே 3 2 1. ஆஹா டேய், பெரிய மாப்புன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னேன், பார்த்தா விதரை ஸ்பான் பண்ணி விட்டாங்க. அட பாவிகளா, வந்துட்டியாங்க?
பேசாமல் அங்கிட்டு போயிட வேண்டியதா. இந்த சைடு இருந்தாலே நம்ம கதை முடிஞ்சு. ஓகே, இன்ன வரையும் அட்டாக் பண்ணல, அது வரையும் நல்ல விஷயம். சரி, இன்னங்க பின்னாடியே வரியான் போல். மேலே வேறு அந்த பாஸோட இது காமிக்குது. ஆமாம், அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ஆஹா, சோலி முடிஞ்ச போலையே. இவன் கூட உட்டன் ஸ்வாடை வச்சு எப்பட்றா நான் ஜெயிப்பேன்? அட பாவிகளா, வரும்போதே ஒரு டைமண்ட் ஸ்வாடு இல்லைனா பவன் டேரை கொடுத்துருந்தா கூட ஏதோ பிரயோஜனமாக இருந்திருக்கும். ஒன்றுமே தராமல் அதுவும் 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான் ப்ரிப்பரேஷன் டைமா. இவன் வேறு பின்னாடியே வரியா? சரிங்க, ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஒரு சமயம் விட்டால் கரெக்டாக இருக்கும், ஈஸியாக எஸ்கேப் ஆகிடலாம். ஆனால் விடுற மாதிரியே இல்லை. ஆத்தி அடிச்சிட்டியா? அவ்வளோதான், எனக்கு தெரிஞ்சு கதை முடிஞ்சு போல். அப்பா அதை ஒரு பேச்சுக்கு சொன்னேன், விதரை கூட அடிச்சிடலாம், ஆனால் விதர் ஸ்கெலிட்டன் அடிக்க முடியாதுன்னு. பார்த்தா பின்னாடியே வந்து வேட்டையாடிட்டு இருக்கியா? சரிங்க, மற்ற தடவை கூட இப்படி பின்னாடியே வரமாட்டியாங்க, அந்த இடத்துலையே தான் அட்டாக் பண்ணுவியா? ஆனால் இப்போ என்னன்னா பின்னாடியே வரியான். சரி, வேறு வழி இல்லை, ஓடிட்டே இருக்க வேண்டியதா. இந்த உட்டன் ஸ்வாடெல்லாம் வச்சு அவனை சமாளிக்கவே முடியாது. ரொம்ப தூரம் கொண்டு போய் விட்டால் கூட நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா செத்துட்டு ரீஸ்பான் ஆகும்போது அந்த சைடு இருந்தானா திரும்ப திரும்ப செத்துட்டே தான் இருப்போம். ஓகே, அவன் அங்கேயே நிற்கிறானா? இல்லைங்க, பின்னாடியே தான் வந்துட்டுருக்கியா? அங்கேருந்து அட்டாக் பண்ணுறியா? நல்ல வேலை படலை. சரி, இந்த கோழி அடிக்கலான்னு பார்த்தே, இதுவும் படலையா? ஓகேங்க, ஓடிட்டே இருக்க வேண்டியதா. சரி, நின்றுச்சு போலங்க. அவ்வளோதான், மேலே காமிக்கலை. இங்கிட்டு விதர் ஸ்கெலிட்டன் நிற்கிறாங்க. எங்கிட்டு போனாலும் அணை கட்டுறீங்களேடா. ஓகே, இந்த கோழியாவது அடிப்போம். சரிங்க, அவ்வளோதான், விதர் வரல. சுப்பாடி, இப்போ தாண்டா நிம்மதியாக இருக்குது. நிம்மதியாக இருக்குன்னு சொல்லி வாய மூடலை, அடுத்து வார்டன் இறக்கிட்டாங்க போலையே. அட பாவிகளா, இல்லைங்க, பிளைண்ட்னஸ்ஸு. நான் கூட திடீர்னு இருட்டாவோ வார்டன் நினச்சி. நல்ல வேலை, அவனெல்லாம் இறக்கியிருந்தா அவ்வளோதான், சோழியை முடிச்சு விட்ருப்பியா. விதரை சமாளிக்கவே படாத பாடு பட்டாச்சு. ஸோ அவ்வளோதாங்க, இதே மாதிரி தான் திரும்ப திரும்ப நடக்கும். எவனாவது ஸ்பான் ஆவியா, நான் செத்து போவே திரும்ப வருவேன். ஸோ இந்த மாதிரியே நடக்கும். இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கை போட்டுருங்க. அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. ஸோ பாய் கைஸ்.